Hallelujah. Hallelujah. God is a good God. கர்த்தர் நல்லவர். He's brought some rains to remove the heat from this land. தேசத்தின் வெப்பத்தை தணிக்க கொஞ்சம் மழையை ஊற்றி இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Such a great joy to come to his house. கர்த்தருடைய ஆலயத்துக்குள் வருவது பேரானந்தமாகும். All over the world. உலகம் முழுவதுமே People go to the house of God this day. இந்நாளிலே கர்த்தர் மக்களுடைய ஆலயத்துக்கு போகிறார். To glorify him. தேவனை மகிமைப்படுத்த. To exalt him. அவரை உயர்த்துவதற்கு. We've come to the last Sunday of the 6th month. 6ஆம் மாதத்தின் கடைசி ஞாயிறன்று வந்திருக்கிறோம். How many of you can say that God was good to me last month? கடந்த மாதம் முழுவதும் கர்த்தருக்கு நல்லவராய் இருந்தார் என்று எத்தனை பேர் சொல்லுவீர்கள்? At all times. எல்லா நேரங்களிலும். When I went through valleys. நான் பள்ளத்தாக்கை கடந்தபோது. He was good to me. அவர் எனக்கு நல்லவராய் இருந்தார். I was in high places. நான் உயர்ந்த ஸ்தானங்களில் இருந்தேன். His favor was with me. அவருடைய தயவு என்னோடு இருந்தது. I was in dark places. இருண்ட ஸ்தலங்களில் இருந்தேன். His light was enough for me. அவருடைய வெளிச்சம் எனக்கு I போதுமானதாக was confused. குழம்பி இருந்தேன். He strengthened me. அவர் என்னை பலப்படுத்தினார். That's because of his love. அவருடைய அன்பினால் தான். Hallelujah. Hallelujah. Lord, as we come to worship you, கர்த்தாவே மே ஆராதிக்க வந்திருக்கும் போதும் to remember your goodness, உம்முடைய தயவை நினைவு with கூறுகிறோம். a heart filled with gratitude இதயம் நன்றியினால் நிறைந்தவர்களாய் for the things you have done, நீ செய்த காரியங்களுக்காக, for the things you're going to do, நீ செய்ய போகிறவைகளுக்காகவும், for the things that you've put on hold. நீர் இன்னும் கிடப்பில் வைத்திருக்கிறவைகளுக்காகவும் I still want to thank you, Lord. உமக்கு நாங்கள் நன்றி We சொல்லவே still want to விரும்புகிறோம். worship you இன்னுமை ஆராதிக்கவே because வாஞ்சிக்கிறோம். you are a faithful God. நீர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறீரே. Be glorified in our worship. எங்கள் ஆராதனையில் மகிமைப்படுவீராக. Give you all the glory. மகிமையெல்லாம் உமக்கே In Jesus' செலுத்துகிறோம். name we pray. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen and amen. ஆமென், ஆமென். Hallelujah. Hallelujah. The psalmist says, சங்கீதக்காரர் this சொல்லுகிறார், is the day that the Lord has made. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். We will rejoice and be glad in it. இதிலே மகிழ்ந்து கலிகூர கடவோம். Sometimes the devil will come and whisper. சிலவேளை பிசாசு வந்து கிசுகிசுப்பா. Oh, what is it going to be today? இன்னைக்கு என்னவா இருக்க போகுதோ? What are you going to see good today? இன்னைக்கு என்ன நல்லதை காண போகிறேனோ? That is when, like the psalmist, we will say, அந்நேரம் தான் சங்கீதக்காரனை போல் சொல்லுவோம், this is the day இதுதான் the Lord has made. கர்த்தர் உண்டு பண்ணின நாள். I will rejoice நான் and மகிழுவேன். be glad in it. நான் கலிகூறுவேன். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஈவு. It is a victorious day. Hallelujah. Hallelujah. Shall we open our mouth and say, வாய் திறந்து சொல்லுவோமா? இந்த நாள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். ஒரு வெற்றியின் நாள். This day இந்த is a நாள் day of victory. ஒரு வெற்றியின் நாள். Hallelujah. Hallelujah. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். Hallelujah. The God who helps me is standing by my side. உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? Hallelujah. Shall we clap our hands and rejoice and tell the Lord that this is his day that he has made for us? Hallelujah.
கொஞ்ச நேரம் அங்கே மகிழ்வோம். அவர் செய்ய போகிற அதிசயங்களை நினைத்து ஹalleluya மகிழ்ச்சியோட அவரை ஆனந்த களிப்புடன் let's worship him. Oh thank you Lord. துன்ப வேளையில் கூப்பிடும்போது அவரே நமக்கு துணையாய் வந்திடுவார். இன்னும் ஒரு முறை கூட அதை பாட Before that, I போகிறோம். want to read a scripture. அதற்கு முன்பு ஒரு வசனத்தை படிக்க Can we விரும்புகிறேன். have in NKJV Mark 11:23? மார்க் 11:23 புது This is ஜெபம் the verse which we all should remember by heart. எல்லாரும் மனப்பாடமாய் செய்திருக்க வேண்டிய ஒரு வசனம். Here it says, இங்க வசனம் சொல்லுகிறது, how we declare things. நாம் எப்படி காரியங்களை அறிக்கையிடுகிறோம். When we start declaring and saying it openly. நாம் வெளிப்படையாக காரியங்களை அறிக்கையிட்டு பிரகடனம் When we பண்ணும்போது, confess it openly. வெளிப்படையாய் அறிக்கையிட்டு சொல்லும்போது, we will start to believe those things. நாம் அவைகளை விசுவாசிக்க The ஆரம்பிப்போம். more we believe the impossible, அசாத்தியங்களை எவ்வளவுக்கு அதிகம் விசுவாசிக்கிறோமோ, more faith will increase. அவ்வளவுக்கு அதிகம் விசுவாசம் பெருகும். Because we don't need faith for things that can happen naturally. இயற்கையாகவே நடக்கக்கூடிய காரியங்களுக்கு நமக்கு விசுவாசம் வேண்டியதில்லை. When we go through things that is humanly impossible, மனுஷிகமாய் சாத்தியமே இல்லாத காரியங்களை கடக்கும்போது, when we don't have a clear picture, ஒரு தெளிவான காட்சி கண்களில் தெரியாதிருக்கையில், that is when we need to exercise our faith. அந்நேரம்தான் விசுவாசத்தை அபியாசிக்க But வேண்டும். how do we get that faith? அந்த விசுவாசத்தை எப்படி பெற You முடியும்? read the 23rd verse. 23ஆம் வசனத்தை The Bible படிப்போம். verse says, வசனம் சொல்லுகிறது, whoever says to this mountain, இந்த மலையை பார்த்து சொல்லுகிற யாரானாலும், but believes what he says, ஆனால் சொல்லுகிறதை விசுவாசித்தால் போதுமா, he will have whatever he says. சொல்லுகிற எதையும் பெற்றுக்கொள்வார்களா? If you see the word says is repeated continuously. அங்கே சொல்லி சொல்லுகிற என்கிற வார்த்தை Says to the mountain, மலையை பார்த்து சொல்ல வேண்டும். will have those things that he says. அவர் சொல்லுகிற காரியத்தை அடைந்திருப்பார். Will have whatever he says. சொல்லுகிற எல்லாவற்றையும் So I want to பெற்றுக்கொள்வார். challenge you this morning. இன்று காலை உங்களுக்கு ஒரு சவால் Whether விடுகிறேன். you're here standing, நேரில் நின்று கொண்டிருந்தாலும் watching சரி, us online, இணைய வாயிலாக பார்த்து கொண்டிருந்தாலும் what சரி, is that impossible thing? இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில முடியாது என்று இருக்கிற அந்த காரியம் We என்ன? have to open our mouth and say, நம்முடைய வாயை திறந்து நாம் சொல்ல வேண்டும். I say, நான் சொல்லுகிறேன், my God will do என் this. தேவன் இதை செய்து முடிப்பார். I say நான் சொல்லுகிறேன், that I am a victor. நான் வெற்றி வீரன். I say நான் சொல்லுகிறேன், I will not face failure. நான் தோல்வியை சந்திக்க I மாட்டேன். say நான் I சொல்லுகிறேன், am healed. நான் சுகமானேன். I say நான் சொல்லுகிறேன், I will overcome this debt. நான் இந்த கடனை ஜெயிப்பேன். I say
நான் that சொல்லுகிறேன் I am victorious in my workplace. என்னுடைய வேலை ஸ்தலத்தில் நான் வெற்றி சிறப்பேன். I say நான் my சொல்லுகிறேன் breakthrough is near. என் தடை உடைவு அருகில் I இருக்கிறது. say நான் that சொல்லுகிறேன் I will not lose anything more. இதற்கு மேல் எதையும் இழக்க மாட்டேன். I say நான் that சொல்லுகிறேன் I am a conqueror நான் ஜெயம் கொண்டவன் because of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம். Because we know what happened on the cross of Calvary. கல்வாரி சிலுவையில் நடந்தது நமக்கு The தெரியும். Bible says வேதம் சொல்லுகிறது that Jesus Christ our Savior, நம்முடைய இரட்சகராகிய இயேசு He கிறிஸ்துவானவர் crushed the enemy under His feet. அவர் சத்துருவை தன் பாதத்தின் கீழ் If you நசுக்கி take the போட்டார். feet of Jesus, அவர் இயேசுவின் பாதத்தை ஒன்றும் செய்ய முடியவில்லை. he can see the head of the devil crushed upon his feet. பொல்லாத பிசாசின் தலை இயேசுவின் காலின் கீழ் Whatever நசுங்கி கிடப்பதை scary things the காணலாம். devil would have told you, பிசாசு உங்களுக்கு சொல்லி oh, இருக்கலாம் this will not happen in your life. உங்க வாழ்க்கையில இதெல்லாம் நடக்காது. That is, you have come to the end of it. இதோட முடிவுக்கு வந்துட்டீங்க அவ்வளவுதான். That is where we rise up. அங்கேதான் நாம் வீறு கொண்டு And we say, எழும்புவோம் சொல்லுவோம் தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். Shall we all open our mouth and say, எல்லாரும் வாய் திறந்து சொல்லலாமா? I am not defeated. எனக்கு தோல்வி இல்லை. I am not defeated. தோல்வி இல்லை எனக்கு. I am more than a conqueror. நான் முற்றிலும் ஜெயம் கொண்ட Through வீரனுக்கு Christ who மேலானவன். loved me. என்னை அன்புகிற கிறிஸ்துவினாலே. Hallelujah. ஹalleluya. Every one of us. அத்தனை Shall பேருமே we open our mouth? வாய் திறந்து We சொல்லுவோமா? declare the word of God. தேவனுடைய வார்த்தை அறிக்கை I am not செய்கிறோம். defeated. தோல்வி இல்லை I எனக்கு. am not defeated. தோல்வி இல்லை No எனக்கு. matter a mountain might come against me. எந்த மலை எனக்கு There எதிராய் might be a வந்தாலும் சரி wall in front of me. எனக்கு முன்பாக மதில் I am வழிமறிக்கலாம். not shaken. அசைக்கப்பட மாட்டேன். காரணம் Because காரணம் I am more than a conqueror. நான் முற்றும் ஜெயம் கொண்ட வீரன். தோல்வி இல்லை எனக்கு. தோல்வி இல்லை எனக்கு வெற்றி பவனி செல்வேன் விசுவாசத்துடன் கரங்களை அசைத்து தோல்வி இல்லை எனக்கு வெற்றி பவனி. வெற்றி பவனி செல்வேன் தோல்வி இல்லை. தோல்வி இல்லை எனக்கு வெற்றி பவனி செல்வேன் தோல்வி இல்லை எனக்கு வெற்றி பவனி ஆண்டவர் படைத்த ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது இன்று அவர் மகிழ்வோம் ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா பாடுவோம் இன்று அவர் மகிழ்வோம் ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா தோல்வி இல்லை அல்லேலூயா வெற்றி உண்டு அல்லேலூயா தோல்வி இல்லை அல்லேலூயா வெற்றி உண்டு Hallelujah. Hallelujah. Shall we clap our hands கரங்களை and தட்டுவோம். bless the Savior? இரட்சகரை போற்றி Bless the புகழ்வோம். one who died on the cross. சிலுவையில் மரித்த மகத்துவரை Jesus Christ கொண்டாடுவோம். our Savior. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை Hallelujah. போற்றுவோம். ஹalleluya. I encourage all of you அனைவரையும் to உற்சாகப்படுத்துகிறேன். declare this every day. ஒவ்வொரு நாளும் இதை அறிக்கை In செய்யுங்கள். the month of July, ஜூலை மாதம் முழுவதும் sometimes the devil will come and give reality before us. சில நேரம் பிசாசு வந்து நிஜமான யதார்த்தத்தை கண்முன் நிறுத்துவான். No, I'm more than a conqueror. இல்லப்பா நான் முற்றிலும் ஜெயம் கொண்டவன்னு சொல்லணும். Because ஏனென்றால் He is my refuge. அவரே என் அடைக்கலம், He is my fortress. அவரே என் கோட்டை. I run into Him. நான் அவருக்குள் தஞ்சம் And அடைகிறேன். I take my hiding place in Him. என் மறைவிடம் அவருக்குள் எடுக்கிறேன். He that dwelleth in the secret place of the Most High God shall abide in the shadow of the Almighty. மகா உன்னதமான தேவனுடைய மறைவிடத்தில் தங்கியிருக்கிறவன் சர்வவனுடைய நிழலிலே வாசம் பண்ணுவார்கள். Hallelujah. ஹalleluya. When we worship Him, நாம் அவரை ஆராதிக்கும் when போது we call upon அவரை Him, நோக்கி நாம் கூப்பிடும் we போதெல்லாம் go take our refuge. நாம் போய் அங்கே அடைக்கலம் எடுத்துக் கொள்ளுகிறோம். Sometimes you might be wondering, சில நேரம் உங்களுக்குள்ள ஆச்சரியமா who இருக்கக்கூடும். will give me shelter? யார் எனக்கு அடைக்கலம் கொடுப்பார்கள்? Who will help me? யார் எனக்கு உதவி செய்வார்கள்? Who will comfort me? யார் என்னை தேற்றுவார்கள்? That's when we run to Jesus. அந்நேரம் தான் இயேசுவிடம் ஓடி தஞ்சமடைவோம். Hallelujah. ஹalleluya. Yes, Lord. Thank you, Jesus. You are my refuge. You are my fortress. You
கரங்களை உயர்த்தி Bless him. We bless you, Lord. உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. We bless you, Lord. நாங்கள் உம்மை போற்றுகிறோம் கர்த்தாவே. Oh, you deserve the praise. எல்லா துதிகளுக்கும் நீர் பாத்திரர் ஐயா. Oh, you are worthy. ஓ, நீர் பாத்திரர். Fall before you, Lord. சாஷ்டாங்கமாய் விழுகிறோம். Thank you, Lord. Thank you for everything. எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லுகிறோம். You alone, நீர் ஒருவரே. you alone நீர் ஒருவரே. are worthy. பாத்திரர். Bless you, Lord. Holy Spirit. Oh, we worship you. இயேசுவே. We love you, Lord. We love you, Jesus. உம்மை நேசிக்கிறோம். You are everything for us. எங்களுக்கு எல்லாமே நீங்க தான் இயேசு. What can we do without you? நீங்க இல்லாம நாங்க என்ன செய்வோம்? You are our strength. எங்கள் பலனும் நீர்தான். You are our hope. எங்கள் நம்பிக்கையும் You நீரே. are our victory. எங்கள் ஜெயமும் நீர்தானே. You are everything, Lord. எல்லாமே நீங்க தான் இயேசு. Whatever thing is bothering you, இதெல்லாம் உங்களை கவலைக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறது. whatever thing is weighing you down, இதெல்லாம் உங்களை அப்படி அழுத்தி is it a இருக்கிறது. person? அது ஒரு ஆளா இருந்தாலும், Is it a thing? அது ஒரு காரியமா, Is it a miracle that you're waiting for? காத்திருக்கும் ஒரு அற்புதமோ, When we worship Him, நாம் அவரை ஆராதிக்கையில் when we place it at His feet, அவருடைய பாதத்தில் எடுத்து வைத்து விடும்போது He's so loving and kind அவர் மகா அன்பும் தயவும் உள்ளவர். to bring out a good solution. அதற்கு ஒரு நல்ல தீர்வை கொண்டு Because the வருவார். Bible says, வேதம் சொல்லுகிறபடி all things சகலமும் work together for good to them that love God. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது. It might look very dark today, இன்று பார்ப்பதற்கு இருளாய் தோன்றலாம். but as we worship Him, ஆனாலும் நாம் அவரை ஆராதிக்கும் போது He's working together for good. அவர் நன்மைக்கு எதுவாகவே கிரியை செய்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Last time. கடைசி முறையாக இயேசுவே. We surrender, Lord. சொல்லுகிறோம் ஐயா. His name is faithful. அவர் நாமமே உண்மையுள்ளவர். All through our life, நம்முடைய வாழ்நாள் முழுவதுமே He can only be faithful. அவரால் உண்மையாக மட்டும்தான் இருக்க Oh, முடியும். all through our life, நம்முடைய ஜீவகாலம் He முழுவதுமே can only be good. அவர் நல்லவராக I want மட்டும்தான் to இருப்பார். repeat this again. திரும்பதை சொல்லுகிறேன். The Lord's blessing கர்த்தருடைய will ஆசீர்வாதங்கள் only become better and better and better as we go, as we live in this world. இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டே இருக்க நகர நகர Goodness of God. கர்த்தருடைய Hallelujah. ஆசீர்வாதங்கள் சிறந்து 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 கொண்டே Because தான் His இருக்கும். goodness ஏனென்றால் அவருடைய நன்மைகள் is running after, அது என் பின் ஓடி வரும். is running after us. பின் ஓடி வந்து கொண்டே The இருக்கும். psalmist says, சங்கீதக்காரர் surely சொல்லுகிறார், goodness and mercy shall follow me all the days of my life. நிச்சயமாகவே நன்மையும் கிருபையும் என் வாழ்நாளெல்லாம் என் பின்னால் வந்து கொண்டே We இருக்கும். have to believe in the word of God கர்த்தருடைய வார்த்தையை நாம் நம்பி விசுவாசிக்க and வேண்டும். declare and say, அதை அறிக்கையிட்டு சொல்ல His வேண்டும். goodness is chasing me. அவருடைய நன்மை என்னை துரத்திக் கொண்டே When I go வருகிறது. to work, நான் வேலைக்கு போகும்போது His goodness is after me. அவருடைய நன்மை எனக்கு பின்னாலே வருகிறது. When I go in my car, in my bike, in the train or bus, என்னுடைய காரிலோ பைக்கிலோ ரயிலிலோ பஸ்ஸிலோ His போகும்போது goodness is after me. அவருடைய நன்மை எனக்கு When பின்னாலே I come வருகிறது. into my house, என் வீட்டுக்குள் நான் வரும்போது I am
I'm not walking alone. நான் தனியே நடக்கலங்க. His goodness is running after me. அவருடைய நன்மை எனக்கு பின் ஓடி வந்து கொண்டே Because I இருக்கிறது. believe in the word of God. நான் கர்த்தருடைய வார்த்தையை Just like விசுவாசிக்கிறபடியால் psalmist says, சங்கீதக்காரன் சொல்வது போலவே surely நிச்சயமாகவே goodness நன்மையும் and mercy கிருபையும் will follow me. என்னை பின்தொடர்ந்து வரும். Hallelujah. Hallelujah. My dear brother, my dear sister, என் அன்பு சகோதரனே சகோதரியே, wherever you are, எங்கே நீங்கள் நடந்து whatever சென்றாலும் life you're doing, என்னென்ன வாழ்க்கையில் நீங்கள் செய்து கொண்டிருந்தாலும் whether you achieve something great எதையாகிலும் பெரிதாய் or சாதித்தாலும் wanting to achieve something, பெரிதாய் சாதிக்க விரும்பினாலும் the truth is உண்மை என்னவென்றால் His grace, அவர் கிருபை, His goodness, அவர் நன்மை, His mercy அவருடைய இரக்கம் is after you. உங்க பின்னாலே You வருதுங்க. don't have to chase after நீங்க அது it. பின்னால துரத்திட்டு போக It's வேண்டியதில்லை. coming after it. அது உங்க பின்னால துரத்தி கொண்டு All my வருகிறது. life you've been faithful. வாழ்நாளெல்லாம் உண்மையுள்ளவராய் இருந்திருக்கிறீரே. All my life you have been faithful. All my life. All my life you have been so good. Every breath. Every breath that I am able, Oh, I will sing I will sing of the goodness. the goodness of God. And all my life. All my life you have been faithful. And all my life you have been so good. With every breath that I am able, I will sing of the goodness. the goodness of God. உண்மையுள்ள தேவன் நீரே. உண்மையுள்ள தேவன் நீரே, நன்மை செய்பவரே. நன்மை செய்பவரே, நாளும் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஜீவனுள்ள நாள் எல்லாம் நான் பாடுவேன். நான் பாடுவேன் உந்தன் நன்மைகளை. One more time. உண்மையுள்ள தேவன், அவரை பார்த்து சொல்லுவோம். உண்மையுள்ள So தேவன் many people tried to put me down, எத்தனையோ பேர் என்னை மட்டம் தட்ட முயன்றார்கள். but you have been faithful. நீர் உண்மையுள்ளவராய் இருந்தீரே. நாளும் And I have come to sing your praises, Lord. நானும் துதிகளை பாட வந்திருக்கிறேன். உந்தன் நன்மைகளை. Because your goodness is running after. Your goodness is running after, it's running after me. Oh, His goodness and mercy and favor. Your goodness is running after,
பாடுவேன். Last time, உண்மையுள்ள தேவன் நீரே. Shall we mean it from our heart? Thank you, Jesus. Thank you, my shepherd. மெய்ப்பரே உமக்கு நன்றி. நான் பாடிக்கொண்டே இருப்பேன். I'll be singing, I'll be singing, I'll be singing of all your goodness all my life. In English, and all my life you have been faithful. Let's remember the miraculous works he did. அவர் செய்த அற்புதமான கிரியைகளை நினைவு கூர்வோம். How good he has been. அவர் நமக்கு எவ்வளவு நல்லவராக இருந்திருக்கிறார். When we thought we cannot make it, இதுக்கு மேல செய்ய முடியாது நாம் நினைத்த போதெல்லாம் he opened the right door. சரியான காரியத்தை செய்தாரே. When we thought of quitting, விட்டுட்டு போயிடலாம் நினைத்த போதெல்லாம் he helped us. அவர் நமக்கு உதவி செய்தாரே. When everybody forsook us, எல்லாரும் நம்மை கைவிரித்து he நின்றபோது embraced us. அவர் நம்மை அணைத்துக் கொண்டார். When everybody gave up hope, எல்லாரும் நம்பிக்கை இழந்தபோது his light shone upon us. அவருடைய வெளிச்சம் நம் மீது பிரகாசித்தது. What can we do in return? கைமாறாக நமக்கு என்ன செய்துவிட முடியும்? For all his goodness, அவருடைய சகல நன்மைகளுக்கு for ஈடாக all his mercy, அவருடைய சகல இரக்கங்களுக்கு for all ஈடாக his love, அவருடைய எல்லா அன்புக்கும் for the தக்கதாக breakthrough, கடை for the உதவிகளுக்காக, miracles, அற்புதங்களுக்காக, for his favor, அவருடைய தயவுக்காக, for his goodness, அவருடைய நன்மைக்காக, for his அவருடைய love, அன்புக்காக, oh, for his kindness, அவருடைய தயவுக்காக, unchanging love, மாறாத அன்புக்காக, unending love. முடிவில்லாத பேரன்புக்காக. Yes, Lord. ஆம் ஆண்டவரே, Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Shall we open our mouth and say thank you? எல்லாரும் வாய் திறந்து நன்றி கர்த்தாவே என்று சொல்லுவோமே. Oh, hallelujah. ஹalleluya. Just say thank you, Lord. நன்றி கர்த்தாவே என்று Just say சொல்லுவோம். thank you. நன்றி ஐயா. செய்த நன்மைகளுக்கு நன்றி. என்னை நேசித்ததுக்காக நன்றி. நன்றி அப்பா. மேல் பாராட்டின உம்முடைய அளவில்லாத அன்பிற்காக நன்றி. நன்றி அப்பா. உண்மையுள்ள தேவன் நீரே. ஆமென். நன்றி அப்பா. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Thank you, Heavenly Father. நன்றி பரலோக பிதாவே. Thank you, Son of God. Thank you, our sweet Jesus. நன்றி. We love you, we love you, we love you, we love you, Lord. நேசிக்கிறோம், நேசிக்கிறோம். Master, ஆண்டவரே, all through my life, வாழ்நாள் I will முழுவதும் sing of your love. உம்முடைய அன்பை I will மறந்து sing of your praises. உம்முடைய கிருபை நினைத்து Oh, hallelujah. Thank you, Jesus. Just the music. நன்றி Just a இயேசு. little longer. நன்றி இயேசு. Let's enjoy his presence. அவருடைய சமூகத்தை கொஞ்சம் ருசித்து His ரசிப்போம். divine presence. அவருடைய தெய்வீக சமூகம், His loving presence. அவருடைய அன்பான நேச பிரசன்னம், His embracing love. நம்மை அரவணைக்கும் வந்த பேரன்பை Thank you for loving us. இவ்வளவாய் நேசிக்கிறீரே. நன்றி Thank you அப்பா. for your goodness. உம்முடைய நன்மைக்காக நன்றி Thank you ஐயா. for your உம்முடைய miracles. அற்புதங்களுக்காக நன்றி. Thank you for your favor. உம்முடைய தயவுகளுக்காக நன்றி. Thank you for exalting எங்களை us. உயர்த்தினீரே. நன்றி. Thank you for not abandoning எங்களை us. கைவிரிக்காமல் விட்டீரே. Thank நன்றி. you for holding us tightly, Lord. இறுக்கமாய் எங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறீரே. Thank you for நன்றி. embracing us tightly, Lord. இறுக்கமாய் எங்களை அணைத்துக் When we கொண்டிருக்கிறீரே. don't have நன்றி. anyone, any place to go. நாங்கள் எங்களுக்கு போக We யாரும் don't இல்லை, have anyone to போக்கிடமில்லை. go to. யாரிடமும் போக You're முடியாது. all we run after. உம்மிடம் மட்டும்தான் நாங்கள் Your ஓடி வர presence முடியும். is where we run after. சமூகத்துக்கு பின்னால் நாங்கள் ஓடி You வருகிறோம். alone, நீர் ஒருவரே, you alone நீங்க can மட்டும்தான் make us a head, Lord. எங்களை தலையாக்க You முடியும். alone நீர் ஒருவரே can exalt எங்களை us. உயர்த்த You முடியும். are a mighty நீர் God. வல்லமையுள்ள தேவன். Hallelujah. 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 Thank you, Lord. நன்றி கர்த்தாவே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Master. நன்றி எஜமானரே. Thank you for your unending love. முடிவில்லாத Thank நன்மைக்கு you for your நன்றி. amazing grace. ஆச்சரியமான Thank you for the love on the cross. சிலுவை மேல் Thank காட்டி you for தந்ததுக்கு exalting நன்றி. us. உயர்த்தி Thank you நீரே for நன்றி. walking beside us. எங்களை அருகில் நடத்துகிறீரே Hallelujah. நன்றி. Hallelujah. Your Hallelujah. goodness is running after. நன்மை எங்களுக்கு பின் ஓடி வந்து கொண்டே இருக்கிறதப்பா. Your goodness. Yes, Lord.
பிதாவே, The Lord wants to tell every one of you கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்ல விரும்புவதெல்லாம் that இதுதான். nothing can stop His goodness to அவருடைய chase நன்மையை after you. உங்களை பின்வரும் நன்மையை ஒன்றுமே தடுக்க முடியாதா? But the enemy will relentlessly try சத்துரு எவ்வளவு ஓய்வில்லாமல் முயன்றாலும் disappoint you. உங்களை ஏமாற்ற பார்ப்பான். The enemy will relentlessly try to stop the blessings. எப்படியாவது ஆசீர்வாதங்களை தடுக்க சத்துரு In தன்னால the name எல்லாம் of செய்வான். Jesus Christ of Nazareth, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் every நாமத்தினாலே unclean attacks, எல்லா சுத்தமான தாக்குதல்களும் we crush it by the blood of the Lamb of God. தேவாட்டுக்குட்டியின் திருரத்தத்தினால் In the நசுக்கி name போடுகிறோம். of Jesus, இயேசுவின் நாமத்திலே every unclean attack, எல்லா அசுத்தமான தாக்குதல்களும், every unclean attack, அசுத்தமான சகல தாக்குதலும், all the unwanted, the devices of the enemy, பொல்லாத பிசாசின் தேவையற்ற எல்லா உபாய the தந்திரங்களும், nasty devices of the enemy, பொல்லாத பிசாசின் அந்த மோச அக்கிரமமான we crush கிரியைகளும் it and we demolish it. நாங்கள் அதை நசுக்கி அழித்து Victory போடுகிறோம். is for the people of God. தேவ ஜனங்களுக்கு தான் ஜெயம் ஐயா. Victory is for the people of God. ஜெயம் தேவ ஜனங்களுக்குரியது. Victory is for the people of God. வெற்றி தேவ ஜனங்களுக்கானது. Hallelujah. 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 Shall we clap our hands one more time? ஒரு முறை கூட Give கரங்களை God the தட்டுவோம். glory. தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். Hallelujah. Thank you for your goodness, Lord. Thank you for your mercy and your favor. We love to worship you. உம்மை ஆராதிக்கவே Sometimes வாஞ்சிக்கிறோம். it's difficult to stop the worship, சில Lord. நேரம் ஆராதிப்பது நிறுத்துவது ரொம்ப But our கடினம் spirit ஐயா. is continuously worshiping you. உம்மை நாங்கள் தொடர்ந்து எங்கள் ஆவியில் ஆராதித்துக் கொண்டே Continue to இருக்கிறோம். minister to us. தொடர்ந்து எங்களோடு ஊழியம் We give செய்யும். you all the glory. மகிமை எல்லாம் உமக்கே In செலுத்தி Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் Amen பிதாவே. and amen. ஆமென் ஆமென்.